அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் குரு பயிற்சி பலன்கள் 2025-26க்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி அன்று குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுகிறார். இதன் மூலம் அவரது ஸ்தான பலமானது ஏற்கனவே போன வருடம் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஸ்தான பலம் தான் இந்த வருடமும் பெறுகிறார். ஸோ அப்படிங்கும் பொழுது போன வருடம் எந்த மாதிரியான குரு பலன்கள் கிடைக்கப்பட்டதோ அதே மாதிரியான பலன்கள் தான் இந்த வருடமும் கிடைக்கும். இது உலகத்திற்கு பொதுவான சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இது தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கின்ற நிலைமையை பொறுத்து அவரவர் ஜாதகத்துக்கு ஏற்பாற்போல் நன்மைகள் கண்டிப்பாக மாறுபடும். அதேபோல் அடுத்த ஒரு வருடம் இந்த மிதுன ராசியில் தான் அவர் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அவரது நிலை ஒரே மாதிரி இருக்குமானா அதுவும் இல்லை. அது எப்படின்னா கிரகங்களினுடைய இணைவுகளும் பார்வைகளும் அவரது நன்மை தீமைகளை சற்று மாறுபாடாக காண்பிக்கும். அதாவது எப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ மே மாதம் இடப்பெயர்ச்சி ஆகும் பொழுது ஜூன் ஜூலையில் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் அவரோடு இணைகிறார்கள், குரு பகவானோடு இணைகிறார்கள். அதுக்கடுத்து ஒரு 2-3 மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிர பகவான் குருவோடு இணைகிறார். அதுக்கடுத்து 3 கிரகங்களும் கடந்து விட்டு குரு மட்டும் தனிச்சையாக மறுபடியும் மிதுன ராசியில் ஒரு சில காலங்கள் இருக்கும். இதற்கிடையில் சில வக்ரங்களும் நடக்கும். அது குரு பகவானுடைய அந்த ஒரு வருட பலனானது ஒரே மாதிரி இருக்குமானா கிடையாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுக்காக தான் நம்ம இங்கே காமிச்சிருக்கிறோம். அப்போ இதன் மூலம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை தந்து கொண்டிருந்தாரோ அதே மாதிரியான பலன்களை தான் இந்த மிதுன ராசியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இது உலக பொருளாதாரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, போன வருடம் எந்த மாதிரியான பொருளாதாரம் இருந்ததோ அதே மாதிரியான பொருளாதாரம் தான் நீடிக்கும். குருவுடைய அந்த கடைசி 6 மாதங்கள், அதாவது ஆஃப்டர் டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் வேணால் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அது என்ன காரணம் அப்படின்னா, அது உச்சத்தை நோக்கி நகரக்கூடியது, அதாவது கடகராசியை நோக்கி நகரக்கூடிய காலம். அப்படிங்கும்போது அது குரு வலிமையாக பெறக்கூடிய காலம். அப்போ கண்டிப்பாக பொருளாதாரத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். இது உலகத்திற்கே சொல்லக்கூடிய ஒரு பொதுவான கருத்து. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் தனித்தனியாக குரு பகவானுடைய பலன்கள் பார்வையின் மூலமாக எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்பொழுது ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிஷபராசிக்கு அவர் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கும்பொழுது அவருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு அது 2ஆம் இடம். ஸோ 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவரது பார்வையின் மூலமாக 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீட்டை பலப்படுத்துவார். இதுதான் குரு பகவான் இந்த வருஷம் செய்யக்கூடிய விஷயங்கள். அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு அதாவது 2ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம், தனவரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், வாக்குஸ்தானம், ஆரம்ப கல்வி ஸ்தானம், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துல பெருசளவு நமக்கு நன்மை தர மாட்டார். பட் அவரது பார்வையின் மூலமாக 6, 8, 10 அதாவது துர்ஸ்தானங்களான மறைவு ஸ்தானங்களான 6, 8 முக்கியமான ஸ்தானங்களை அவர் பார்வையின் மூலமாக பார்க்கிறார். அப்போது அந்த மாதிரியான கெடு பலன்களை தரக்கூடிய வீடுகளான 6, 8ஐ ஒரு முழு சுபரான குரு பகவான் பார்ப்பது என்பது சிறப்பான ஒரு விஷயந்தான். அதாவது அதிலிருந்து ஏற்படக்கூடிய கெடுதல்கள் குறைவாகும் வாய்ப்புகள் இந்த வருடம் அதிகமாக உண்டு. 6ஆம் வீடு என்பது கடன், நோய், எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதில் ஒரு நல்ல ப்ளஸ்ஸும் இருக்குது, வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இருக்குது. அதேபோல் 8 என்பது அசிங்கம், அவமானம், கண்டம், விபத்து, சிகிச்சை மூலம் மருத்துவ சிகிச்சை மூலம் அட்மிட் ஆகி மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாமே 8ஆம் இடத்தை சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய நன்மைன்னு பார்த்திங்கன்னா திடீர் வரவு, திடீர் அதிர்ஷ்டம், மனைவி வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய ஆதாயங்கள், இதெல்லாமே சொல்லலாம். அதேபோல் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் அவர் பார்வையின் மூலமாக பார்க்கிறார். அப்போ கண்டிப்பாக தொழில் விருத்தி இந்த வருடம் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். இதுவரை கடனால் அவதிப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்தில் அந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான வழியும் உங்களுக்கு பிறந்து நீங்கள் அந்த கடனையும் அடைப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயமும் இதில் நடக்கும். அதேபோல் வேலை மாற்றமும் கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் வேறு ஒரு நல்ல வேலைக்கு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் அதுக்கான முயற்சி எடுத்து நீங்கள் அதில் சக்ஸஸும் பண்ணுவீங்க. அதேபோல் அவரது பார்வையால் 8ஆம் இடத்தை வளப்படுத்துகிறார். அப்போ 8ஆம் இடம் என்பது திடீர் வரவு, அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்தில் கண்டிப்பாக உண்டு. அதேபோல் மனைவி வழி உறவுகளிடையே சுமூகமான உறவை வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நன்மைகளை தரும். அதேபோல் 10ஆம் இடமான தொழிலும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாமே குரு பகவான் நன்றாக இருக்கும் பட்சத்தில் நடக்கக்கூடிய நன்மைகள். ஒருவேளை குரு கெட்டிருந்தால் இதில் நம்ம சொன்ன நன்மைகளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பாதகமாக நடக்கும். இது சுயஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்து உறுதிப்படுத்திக்கணும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது கோச்சாரத்தில் இந்த ரிஷபராசிக்கான பொதுவான பலன்கள் தான். அதேபோல் குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தில் நம்ம பெரிய எதிர்பார்ப்புகளை வைக்கக்கூடாது. இந்த இடத்துல 2ஆம் இடம் என்பது தனவரவு, குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நம்ம ஒரு இடத்துல வாக்கு கொடுக்கறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த இடத்துல கொடுத்த வாக்கு நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதே மாதிரி நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு தொழில் எதாவது பண்ணணும் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா, அது முழுசாக உங்களை நம்பி இறங்குங்க. உங்கள் குடும்பத்தை நம்பியோ இல்லை குடும்பத்தை நினச்சோ நீங்கள் எதுவும் ஒரு காரியத்தையும் பண்ணிடாதீங்க. அதுலேயும் கண்டிப்பாக சிக்கல்களை உண்டாக்கிரும். ஸோ இருக்கும் இடத்துல வந்து குரு பகவான் பெருசாக நன்மைகள் தரமாட்டாருங்கிறனால இந்த மாதிரியான எச்சரிக்கைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பெருசாக எந்த ஒரு விஷயத்துக்கும் குடும்பத்தை எதிர்பார்த்து நீங்கள் பண்ணிடாதீங்க. அதே போல் தன வரவை அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. இருக்கிற வருமானத்தை அப்படியே காப்பாற்றிக்கிங்க, அதுதான் நல்லது. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் பொதுவாகவே இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் சுமாரான பலங்களையும் பார்க்குற இடத்த தான் அதிகமான ஒரு நன்மைகளும் தருகிறார். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரியான சில எச்சரிக்கைகளை நம்ம சொல்கிறோம். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நன்மையும் தீமையும் கலந்த ஒரு பலங்கள் தான் இந்த குரு பயிற்சி பலங்களை வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பீங்க. இதுவரை பார்த்த பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. ஓகேங்களா? கோச்சார பலன்கள் என்பது தற்போதைய நிலையில், அதாவது குரு பகவான் இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த ராசியிலேருந்து இந்த ராசிக்கு போவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகத்தின் நிலையை பொறுத்து, அதாவது குரு பகவான் எந்த லக்னத்திற்கு எந்த இடத்துல இருக்கார், ஸ்தான பலம் எப்படி பெறுகிறார், வலிமையோடு இருக்காரா அப்படிங்கிற எல்லாத்தையும் வச்சு கண்டிப்பாக பலன்கள் கண்டிப்பாக முன்பின மாறுபடும். ஸோ அவருடைய பார்வை வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட பார்வையின் மூலம் ஏற்படக்கூடிய பலன்களை தெரிந்து கொள்ள கண்டிப்பாக நீங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவையாவது கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தொடர்பு கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பருக்கு பார்த்து தொடர்பு கொள்ளவும். ஸோ தொடர்ந்து இது மாதிரியான நல்ல வீடியோக்கள் அடுத்தடுத்து வர இருக்கிறது. ஸோ தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.